அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை 29/3/2025 அன்று இரவு 8:15 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வரன் என்றழைக்கப்படும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி மாறுதலாகி செல்லும் சனி பகவான் 12 ராசியினருக்கும் கோச்சார ரீதியாக எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அன்று கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கோச்சார ரீதியாக மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் உண்டாக்கலாம் என்றாலும் அவர் வக்ரகதியாகும் காலத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். சனி பகவான் பற்றிய பொது பலன் அறிய கால புருஷ தத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கால புருஷனின் விரய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு இவற்றை பார்க்கிறார். இந்த சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் ஏனோ பயத்தை மிக விரும்புவர், மேலும் நிறைய செலவழிக்கவும் ஆசைப்படுவர். ஆனால் சனி அதனை அனுமதிக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். இந்த அலைச்சலையும் செலவையும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முதலீடு செய்யவுமே திருப்திப்படுவார் என்பது கவனிக்கத்தக்கது. வெளிநாட்டு பயணம் கொடுத்தாலும் அதனை வேலை விஷயமாக செல்லவே அனுமதிப்பார். சும்மா ஜாலியாக குத்தாட்டம் குதியாட்டம் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதே உண்மை. ஆயுள்காரன், கர்மகாரன், தொழிற்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மீன ராசியினருக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசியினருக்கு விரய சனியாகவும், கும்ப ராசியினருக்கு பாத சனியாகவும், தனுசு ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசியினருக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு ராசியினர் சிரமங்களுக்கு ஆளாகலாம். சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது சிறப்பாகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் சங்கடங்களை போக்கும். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கிறோம். முதலாவதாக மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது. கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் மீன ராசிக்கு விரய சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களை வீண் விரயங்களுக்கு ஆளாக்கி இருப்பார். தரித்திரத்திற்கு உங்களை உள்ளாக்கி இருப்பார். மருத்துவ செலவுகளை அதிகரிப்பார். முதலீடுகளில் இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பார். காரியத்தில் தேக்கத்தையும் வருமானத்தில் குறைவையும் உருவாக்கியிருப்பார். உங்கள் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் பங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதிலும் பற்றில்லாத சாதகமில்லா நிலையை உண்டாக்கியிருப்பார். உத்தியோகத்திலும் பிரச்சனைகள், வேலை பளு அதிகரிப்பு, தகுதிக்கும் திறமைக்கும் மதிப்பில்லாத நிலை, தகுதிக்கு குறைவானவர்களிடம் அவமானம், மனைவி மக்களால் கவலை, வீண் அலைச்சல், மரண பயம் என்ற நிலையை உண்டாக்கியிருப்பார். ஆனாலும் நண்பர் உறவினர்கள் ஆதரவால் மனதிற்கு ஒருவித நிம்மதி உண்டாகியிருக்கும். தெய்வ வழிபாட்டால் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போனது போல் சங்கடங்களில் இருந்து விடுபட்டு இருப்பீர்கள். இதற்கெல்லாம் காரணம் 12இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் பாதகம் செய்வார் என்பதுடன் அவர் பார்த்த குடும்பஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான். இந்த நிலையில் கடந்த 2.5 வருடங்களாக 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 முதல் உங்கள் ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாகவே சஞ்சரிக்க போகிறார். இது 7 சனியின் மத்திய பகுதியாகும். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் 7 சனியின் காலம் என்பது அவர்களின் கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை அளிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இக்காலத்தில் தான் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்குரிய பலன்கள் இக்காலத்தில் செய்து வரும் பாவ புண்ணியங்களுக்குரிய பலன்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பலன்களாக மாறும். சனி பகவான் கர்மகாரகன் என்பதால் ஒவ்வொருவரின் கர்ம வினைகளுக்குரிய பலன்களை அளந்து வழங்கிடக்கூடியவர். அதிலிருந்து எவராலும் தப்பித்துவிட இயலாது. நாம் செய்யும் ஒவ்வொரு தவறுகளுக்கும் உரிய தண்டனைகளை 7 சனி காலத்தில் தான் நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு தகவல், 7 சனி காலம் என்பது ஜாதகரின் ஆயுளுக்கு எந்தவிதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் அதற்கு
அதற்கு மேலாக அவதிகளை உண்டாக்கி வேதனைகளை அதிகப்படுத்திவிடும். ஏழரை சனி காலம் நாம் துன்பப்படுவதை விட நாம் நேசிப்பவர்கள் நம் பார்வையின் எதிரில் உள்ள நேரத்தில் கடுமையாக துன்பப்படுவார்கள். அதுவே நமக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஜாதகருக்கு முதல் சுற்றின் காலம் சோதனைகளை அதிகரிக்கும். இரண்டாம் சுற்று யோகமாக இருக்கும் என்றாலும் அதற்கு நாம் செய்த புண்ணியங்களின் அளவுதான் கணக்காக இருக்கும். ஒரு பொதுவான நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இதற்கு மேலாகவும் கூற வேண்டும் என்றால், ஏழரை சனி காலத்தில் ராகு திசையோ புத்தியோ, கேது திசையோ புத்தியோ, சனி திசையோ சனி புத்தியோ, சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெறுகிறது என்றால் அது ஜாதகரை மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கிவிடும். அந்தந்த கிரகத்தின் காரத்துவம் அக்காலத்தில் வெளிப்படும். ஒரு சிலர் பாதை மாறவும் செய்வார்கள். வாழ்க்கையில் அனுபவித்திட வேண்டிய சங்கடம், படித்திட வேண்டிய பாடம் போன்றவற்றை ஏழரை சனி காலம் ஜாதகருக்கு வழங்கும். சரி, 29/3/2025 முதல் ஜென்ம சனியாக சஞ்சரிக்க போகும் சனி பகவான் எத்தகைய பலன்களை வழங்கிட போகிறார் என்பதை பார்ப்போம். ஜென்ம சனிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். வாகன பயணத்தில் விபத்துகளை சந்திக்க நேரும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். தொழிலில் பாதிப்பு உண்டாகும். கடன் தொல்லையால் அவமானப்பட நேரும். பண தட்டுப்பாட்டை அதிகமாக்குவார். உடலில் நோய் தொல்லையை அதிகரித்து சிரமத்திற்கு ஆளாக்குவார். நல்ல முறையில் பழகி வந்தவர்களையும் உங்களை விட்டு விலக வைப்பார். செய்து வரும் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்துவார். அதனால் வருமானத்தில் குறைவையும் ஏற்படுத்துவார். இணக்கமாக இருந்த கூட்டாளிகளும் உங்களை விட்டு பிரிந்து சென்று தனியாக செயல்படக்கூடிய நிலையும் உண்டாகும். மனதில் இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்துவார். கண்களில் பாதிப்பை ஏற்படுத்துவார். இரத்த கொதிப்பு, சர்க்கரை என்று பாதிப்பு தோன்றும். வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும். தந்தை மகன் உறவில் விரிசல் வரும். அளவிற்கு மீறிய சங்கடங்களை அனுபவிக்க நேரும். நண்பர்கள் உறவினர்கள் பகையாளிகளாக மாறுவார்கள். குடும்பத்தில் துக்கமான சம்பவங்கள் நிகழ்வதுடன் மனதில் மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் முட்டல் மோதல் என்ற நிலை உருவாகும். தவறான நண்பர்களின் சேர்க்கையால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் உண்டாகும். கல்வி கற்போருக்கு கல்வியில் தடையும் மந்த நிலையும் ஏற்படும். பொன் பொருட்களில் குறைவும் கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படும். பொதுவில் ஜென்ம சனியானது உங்களை எழ முடியாத அளவிற்கு கட்டி போடும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியும் சனி பகவானே என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கிட வேண்டியவராகிறார். பொதுவாக 12 வீடுகளில் சஞ்சரிக்கக்கூடிய நவகிரகங்களும் அவர்கள் சஞ்சரிக்கும் வீட்டிற்கு ஏற்பவும் அவர்கள் பார்க்கும் ஸ்தானங்களுக்கு ஏற்பவும் பலன்களை வழங்கிடக் கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து உங்கள் தைரிய சகோதர ஸ்தானத்தையும் களத்திர ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் தன் 3, 7, 10 பார்வைகளால் பார்வையிடுகிறார். சனி பகவான் பார்க்கும் இடங்கள் பாதிப்படையும் என்பது ஜோதிட விதி என்றாலும் 3, 6, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த இடங்களை பார்க்கும் போதும் அந்த இடங்களுக்குரிய பலன்களை நற்பலன்களாகவே வழங்குவார். இக்காலம் உங்களுக்கு ஜென்ம சனியின் காலம் என்றாலும் சனி பகவானால் உண்டாகக்கூடிய நெருக்கடியில் இருந்து அவருடைய 3ஆம் பார்வை உங்களை பாதுகாக்கும். உங்கள் சகோதர தைரிய சகாய கீர்த்தி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் பார்வை உண்டாவதால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும். இதுவரையில் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். திட்டமிட்டு செயல்பட்டு சாதனை புரியக்கூடிய அளவிற்கு உங்கள் மனநிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சமூக பணியில் ஆர்வம் அதிகரிக்கும். பொறுப்புள்ள பதவிகளில் அமரக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும். அரசியல் ஈடுபாடு உடையவர்களுக்கு எதிர்பார்த்த பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கட்டிட பணிகளில் இருந்து வந்த குறைபாடு நீங்கும். சகோதர வழியில் ஒத்துழைப்பு கூடும். பல்வேறு நன்மைகள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும். தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். உங்கள் அறிவும் வீரமும் இக்காலத்தில் பளிச்சிடும். சிறப்பும் புகழும் உண்டாகும். செழிப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு களத்திர நட்பு ஸ்தானத்தில் பதிவதால் இக்காலத்தில் குடும்பத்தில் சலசலப்புகள் சங்கடங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் தீயோர் சேர்க்கைகளுக்கும் ஆளாவீர்கள். கெட்ட நடத்தை உடையவர்கள் உங்கள் மனதை மாற்றுவார்கள். அவர்களால் உங்கள் வாழ்க்கை மாறும். தொல்லை, நோய், அவமானம், பொருள் சேதம், வீண் கவலை என்ற நிலையும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையில் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் கவலையை உண்டாக்கும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு விலக வேண்டிய நிலையும் ஏற்படும். கல்வி கற்போர் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே இக்காலத்தில் வெற்றி அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் கவனம் செலுத்த முடியாமல் பல்வேறு நெருக்கடிகள் உண்டாகும்.
அடிக்கடி வெளியூர் பயணம் ஏற்படும், வயிறு மார்பு சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். சனி பகவான் தன் 10ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் இக்காலத்தில் மந்த நிலையை ஏற்படுத்துவார். பார்த்து வரும் வேளையில் பிரச்சனையை அதிகரிப்பார். புதிய முயற்சிகளில் நெருக்கடியை அதிகரிப்பார். எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாத நிலையும் ஏற்படுத்துவார். உங்கள் செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து போன்றவற்றுக்கு பங்கத்தை உண்டாக்குவார். உடலில் உபாதைகள் ஏற்படுத்துவார். சாதாரண பிரச்சனைகளையும் பெரிதாக அதிகரிக்க செய்வார். ஜீவன வகையில் சிரமத்தை உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். பொதுவில் இக்காலத்தில் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த பலன்களை கொடுப்பார். இவையெல்லாம் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நிகழக்கூடிய பொது பலன்களாகும். ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2.5 ஆண்டு காலமும் ஒரே நிலையில் சஞ்சரிப்பதில்லை. ஆண்டிற்கு 4 மாதங்கள் அவள் வக்ரகதி அடைவார். அந்த காலங்களில் மேலே சொன்ன பலன்கள் முற்றிலும் மாறுபடும். நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் விலகும். 7 சனி நடைபெறும் காலத்தில் சனி பகவான் வக்ரமடையும் காலம் ஜாதகருக்கு நன்மையான காலமாகும். இக்காலத்தில் முன்பு போல் அவரால் செயல்பட முடியாமல் போகும் என்பதால் 12/7/2025 முதல் 27/11/2025 வரையிலும், 26/7/2026 முதல் 10/12/2026 வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் செயலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடைபெறும். உங்கள் மனம் தெளிவடையும். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உணர்வீர்கள். எல்லாவற்றிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எதிர்ப்பு விலகும். உங்கள் திறமை இக்காலத்தில் வெளிப்படும். சனி பகவானின் பார்வை பலன்களை பார்க்கலாம். சனி பகவானுக்கு 3, 7, 10 எனும் விசேஷ பார்வை பலனுண்டு. மீன ராசியில் அமர்ந்துள்ள சனி மீனராசியின் 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்க போகிறார். சனி 3ஆம் பார்வையின் பலன். மீன ராசியின் 3ஆம் இடத்தை சனி பார்ப்பார். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த சனி பயிற்சி ஆனவுடன் கொஞ்சம் தைரிய குறைவை உணர்வீர்கள். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உதார்விட்டு சமாளித்து விடுவீர்கள். இளைய சகோதரியுடன் மனப்பேதம் உண்டாகும். சினிமா கலைஞர்களின் ஒப்பந்தம் ரத்தாகும். சினிமா தியேட்டர் குத்தகை கைமாறும். கைபேசி தவறும் அல்லது கைபேசி தகவல்கள் உங்களை நஷ்டப்படுத்தும். எப்போதோ போட்ட ஜாமீன் கையெழுத்து இப்போது வந்து மிரட்டும். பத்திரிகையில் உங்களை பற்றி வதந்தி பரவும். ஞாபக மறதி வந்து பாடாய்படுத்தும். வீடு விற்கும் விஷயம் சற்று எரிச்சல் தரும். சிறுதூர பயணம் கடுப்பாகும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் பலமாக சண்டையிடுவர். இளம் பெண்கள் விஷயம் தகராறு தரும். காது பிரச்சனை தரும். கம்மல் காணாமல் போகும். சனி பகவானின் 7ஆம் பார்வையின் பலன். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் மீன ராசியின் 7ஆம் வீட்டை ஏக்கமாக பார்க்கிறார். எப்போதும் சனி 7ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணம் தாமதப்படும் என்பது விதி. ஆனால் இந்த சனி பயிற்சியில் சனி காதல் திருமணங்களை நடத்தி கொடுப்பார். இந்த காதல் திருமணம் நடந்தவுடன் இந்த தம்பதிகளுடன் யாரும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பிற மனிதர்களின் தொடர்பை சனி கட் பண்ணி விடுவார். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு சண்டை வரும். அது அரசியல் சம்பந்தமாக இருக்கும். வணிக பங்குதாரர் டாடா காட்டிவிட்டு போய்விடுவார். உங்கள் இருசக்கர வாகனத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அரசு சம்பந்த வரி கட்டண விஷயம் இம்சை தரும். திருமண விஷயத்தில் உங்கள் வாரிசும் நீங்களும் மனவேற்றுமை கொள்வீர்கள். குடும்பத்தில் பண விஷயமாக இன்னல் வரும். மனை சம்பந்த வழக்கில் உங்கள் தந்தையோடு பிணக்கு ஏற்படும். உங்களின் சில காதல் விஷயங்களால் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு உண்டாகும். உங்களில் சிலர் வீட்டை விட்டு வெளியேறலாம். சனி பகவானின் 10ஆம் பார்வை பலன். சனி பகவான் 10ஆம் பார்வை மூலம் மீன ராசியின் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். சனி என்பவர் தொழில்காரகர். எனவே ஒரு காரக கிரகம் தனது காரகஸ்தானத்தை நாசம் செய்யாது. எனவே சனி பார்த்தாலும் தொழில் என்னமோ நடந்து கொண்டுதான் இருக்கும். என்ன ஒன்று, தொழிலில் முன்பிருந்த வேகம் இப்போது இருக்காது. சுணக்கம் ஏற்படும். அது உங்கள் தொழில் மீது வீசப்பட்ட களங்கமாக இருக்கும் அல்லது அரசாங்கத்தால் போடப்பட்ட வழக்கு சம்பந்தமாக அமையும். ஒரு இளம் பெண் மூலம் உங்கள் தொழில் நசிவு பெற வாய்ப்புண்டு. சிலரின் தந்தை வாங்கியிருந்த கடனால் தொழில் வேலை பாதிக்கும். சில சினிமா கலைஞர்கள் கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் ஊரை விட்டு விலகி விடுவர். நிறைய மீன ராசியினர் மிகப்பெரிய கௌரவ பாதிப்பை பெறுவர். அரசு அதிகாரிகள், கோவில் வேலை செய்வோர், தர்மஸ்தாபனம் நடத்துவோர், நீதித்துறையினர், புண்ணிய விஷயம் நடத்துவோர் என இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானின் மொத்த பலன்களை பார்க்கலாம். மீன ராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்த சனி நிறைய மாறுதல்களை தருகிறார். அதில் சில நன்மைகளையும் சில தீமைகளையும் தருகிறார். மேலும் சனி பகவான் ஜென்மத்திலேயே ராசியிலேயே அமர்ந்துள்ளதால் அதன் பலா பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். 2025 ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரை
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். இந்த வக்ரகதி காலத்தில் நீங்க செய்யும் செலவும் அலைச்சலும் ரொம்ப லாபம் தராது. உங்கள் தொழில் லாபத்துக்கும் வெகுவாக உதவாது. வக்ர நிவர்த்தியானவுடன் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். 2026 ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். உங்கள் வாழ்க்கையின் செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் செய்யும் போது இந்நேரத்தில் அதில் தொய்வு ஏற்படும். தேக்க நிலை உண்டாகும். வக்ர நீங்கியவுடன் மாற்றங்கள் செயல்பாட்டில் தொடரும். வக்ர சனி காலத்தில் திருவாரூர் திருக்குவளை கோளிலிநாதர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பு. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரங்கள்: சேந்தமங்கலம் சனி பகவானை வழிபடவும், அருகிலுள்ள சனீஸ்வரர் சன்னதிக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும், வேலூர் மாவட்டம் ஆம்பூர் ஆஞ்சநேயரை வழிபடவும், ஐயப்பன் கோவில் செல்வர்களுக்கு நீலம் அல்லது கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கவும், காகத்திற்கு எள் கலந்த அன்னம் குறிப்பாக சனிக்கிழமை வைக்கவும், ஊனமுற்ற அந்தணருக்கு அவரின் தேவை கேட்டறிந்து உதவும்.